ஹலோ குட்டீஸ், ப்ரைஸ் த லார்ட். இன்றைக்கி குட்டி ஸ்டோரியில் என்ன ஹெட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா, டூர் போகலாமா? நீங்கள் எல்லோரும் டூர் போயிருக்கீங்களா? நானும் போயிருக்கேன். சரி, கதைக்குள்ளே போகலாமா? டேனி தனது அப்பா அம்மா மற்றும் தாத்தாவுடன் ஒரு அழகிய கிராமத்தில் வசித்து வந்தான். டேனிக்கு அவன் தாத்தாவை கொஞ்சம் கூட பிடிக்காது. ஏனென்றால் தாத்தா தினமும் அவனிடம் குளிச்சாயா, பல்லு விளக்குனியா, ஜெபிச்சியா, பைபிள் வாசிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது அவனுக்கு பிடிக்காது. அவன் ரொம்ப இதை கேட்குறதால தாத்தா மேலே ரொம்ப எரிச்சலாக இருப்பான். ஒரு நாள் டேனியோட அம்மா அவன்கிட்ட, தம்பி இந்த காஃபியை தாத்தாட்ட கொடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னார். அவன் உடனே கோபத்தோட, அம்மா அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, பல்லில்லாத பொக்க வாய், உடஞ்சி போன கால், பார்த்தா கடுப்பு வருது, தயவுசெய்து நீங்கள் போய் கொடுங்க, இல்லைன்னா ஏதாவது ஆசிரமத்தில் போய் சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கும் போதே டேனியோட அப்பா உள்ளே வந்துட்டார். டேனி, இப்படியெல்லாம் பேசக்கூடாது, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நான் எல்லாரும் அடுத்த வாரம் டூர் போவோமா அப்படின்னு சொல்லி டேனியோட அப்பா கேட்குறாரு. டேனிக்கு ஒரே சந்தோஷம். தாத்தாவை பேசுவதை ஸ்டாப் பண்ணிவிட்டு டூரு போகிற கனவில் அவன் மிதந்து விட்டான். உடனே டூர் போவதற்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது. தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுனால அவர் தாத்தாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாரு. டேனிக்கு ஒரே சந்தோஷம். ஐயா சார்லி இந்த நொண்டிக்கிழமை நம்மோடு வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட, அப்பா தாத்தாவை அத்தை வீட்டில் விட்டுட்டு நம்ம டூர் போவோம் அப்படின்னு சொன்னார். உடனே டேனியோட அப்பா, தாத்தா நம்மோட வரல அப்படின்னா அவ்வளவு தூரம் இலவசமாக நம்ம ட்ரெயினில் செல்ல முடியாது அப்படின்னு சொன்னார். அதுக்கு அந்த பையன் கேட்குறான், ஏன்பா அப்படின்னு. தாத்தாவோட மதிப்பு உனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா அவரை நீ அலட்சியப்படுத்திருக்க மாட்ட அப்படின்னு டேனியோட அப்பா சொல்கிறாரு. உன் தாத்தா தேசிய படையில் சேர்ந்து வீரத்தீர செயல்களை செஞ்சுருக்கிறாரு. அங்கே அவர் காலில் அடிபட்டதுனால தான் நொண்டியாக நடக்கிறாரு. அவருக்கு குடும்ப பாஸ் நம்மளோட கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் தாத்தா நம்முடன் வந்தால் தான் இந்தியா முழுவதும் நம்ம ட்ரெயினில் இலவசமாக செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரும்பு பெட்டியை திறந்து தாத்தா வாங்கிய மெடல்கள் எல்லாத்தையுமே தான் பையன்கிட்ட காட்டுறாரு. இதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அந்த டேனி இதெல்லாம் பார்த்த உடனே அவனுக்கு ஒரே ஷாக் ஆகிட்டு, உடனே கண் கலங்கி நிற்கிறான். உடனே போய் தாத்தாவை கட்டி பிடிச்சி அவங்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவரோட மதிப்பு என்னன்னு அப்போ தான் அவனுக்கு தெரியுது. தாத்தாவும் உடனே பேரனை மன்னிச்சிட்டாரு. அடுத்த வாரம் டெல்லிக்கு இவங்க எல்லாருமே குடும்பமாக போயிட்டு சுற்றி காட்டுற அப்படின்னு சொல்கிறாரு. இதே மாதிரி தான் குட்டீஸ், நம்மளும் இந்த டேனி தம்பி போல் நம்ம நல்லதாக இருக்கிறோம், நல்ல சாப்பிட்றோம், நல்ல உயிரோடு இருக்கிறோம், எல்லாமே செஞ்சுக்கிறோம். ஆனால் அந்த இயேசுவை, இது எல்லாவற்றையும் நம்மளை பாதுகாக்கிற இயேசுவை நம்ம எல்லாத்துலேயும் நம்ம மறந்துடுறோம். தேவைக்காக மாத்திரம்தான் நம்ம அந்த இடத்துல போய் ஜெபிக்கிறோம். தேவைக்காக மாத்திரம்தான் அவரை நம்ம தேடுறோம். அதனால் அவரை நம்ம உண்மையாக நேசித்தோன்னா பரலோகத்தில் நம்ம போய் சேரலாம். அதான் நீங்களும் இதே மாதிரி தான் இந்த டேனி தம்பியை போல் அலட்சியமாக இல்லாதபடி நீங்கள் தேவனை நேசிக்கணும். சரியா? அடுத்த கதையில் சந்திக்கிறேன். ஆமென்.